மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, அது ஏதோ அவசர காலத்தில் கொண்டு வரப்பட்டதல்ல. அதற்கு முன்னாடி பல சட்ட போராட்டங்கள் நடைபெற்று 10.5 என்ற ஏன்னா நாங்க போராட்டத்தை ஆரம்பிக்கும் போது 15%, 17% கேட்டோம். 10.5 என்பது ஜனார்தனன் கமிஷன், பேக்வர்ட் கிளாஸ் கமிஷனுடைய ரெக்கமெண்டேஷன் அடிப்படையில் 10.5 தான் இருக்கு அப்படின்ற பேச்சுவார்த்தையில் நீண்ட பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு எங்களால் அதுக்கு மேல கொடுக்க முடியாதுன்றதுல தான் கொடுத்தாங்க. அதை ஜியோ போட்டது மரியாதைக்குரிய அமைச்சர் அண்ணன் சொன்ன மாதிரி திமுக அரசு. இதுல எங்களுக்கு மாற்று கருத்து எதுவுமே இல்லை. வழக்கு தொடரப்பட்டு உச்சநீதிமன்றத்தில் அரசாங்கத்துடன் கூட்டு பாட்டாளி மக்கள் கட்சியும் எங்களுடைய தலைவர் நிறுவன தலைவரும் இம்ப்ளீடிங் பெட்டிஷனரா போய் வாதாடிய பிறகு கிடைக்கப்பட்ட ஜட்ஜ்மெண்ட்ல எங்கேயுமே பாப்புலேஷன் சென்சஸ் கேட்கப்படவில்லை. நீங்க 10.5% இடஒதுக்கீடு கொடுத்தது சரி, மாநில அரசுக்கு கொடுப்பதற்கான முழு அதிகாரம் இருக்கிறது. அவர்கள் எப்படி பின்தங்கி இருக்கிறார்கள், அந்த வன்னிய மக்கள் எப்படி சமுதாயத்திலையும் பொருளாதாரத்திலும் பின்தங்கி இருக்கிறார்கள் என்ற குவான்டிஃபையபிள் டேட்டா தான் கேட்டாங்களே தவிர பாப்புலேஷன் டேட்டா சுப்ரீம் கோர்ட் கேட்கவே இல்லை. அதை தான் நாங்க திருப்பி பண்ணோம். இங்க சட்டமன்றத்தில் மட்டுமல்ல, 86 வயதில் எங்களுடைய நிறுவனர் மருத்துவர் ஐயா அவர்கள் நேரடியாக இதே இடத்திற்கு வந்து உங்க முதலமைச்சரை பார்த்து இதை தயவு செய்து எடுத்து கொடுங்க இந்த டேட்டாவை என்று மன்றாடினார். சட்டமன்றத்தில் என் கால் படாது, நாடாளுமன்றத்தில் கால் படாது என்று சொன்ன எங்க தலைவர் நேரா வந்து பண்ணார். அதற்கு பிறகு நீங்க கமிஷன் அமைச்சீங்க. கமிஷன் அடைச்சு இன்னையோட 1400 நாட்கள் ஆகிவிட்டது. ஒரு குவான்டிஃபையபிள் டேட்டா, எப்படி இந்த மக்கள் பின்தங்கி இருக்கிறார்கள் என்ற டேட்டா எடுப்பதற்கு இவ்வளவு நாள். அந்த டேட்டா எடுக்காததனுடைய விளைவு தான் இன்று வரைக்கும் அது கிடப்பில் இருக்கிறது என்பதை இந்த அவைக்கு நான் சொல்ல விரும்புகிறேன்.